அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த செய்தியை பார்த்ததும் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் வேதனை ஆகிடுச்சு. ஏன்னா வெளிநாடுகளில் இருந்து இந்த நாட்டுக்கு வந்து தொழிலாளர்களாக உயிரிழக்கிறவர்களையும் தாண்டி அவங்களுடைய குழந்தைகளும் பறிபோகுதுன்னும் போது வேதனை. அப்பாசியா பகுதிகளில் நடந்த ஒரு வாகன விபத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் உயிரிழந்திருக்கார் அப்படின்ற செய்தியை வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு சகோதரி இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா அப்பாசியாவில் நடந்த சாலை விபத்தில் இந்திய மாணவர் உயிரிழந்தார். தமிழ்நாட்டை சேர்ந்த சேர்ந்தவரும் யுனைடெட் இந்தியன் இன்டர்நேஷ்னல் பள்ளியில் +2 படிக்கும் மாணவருமான ஜோயல் மெவின் மைக்கேல் டியூஷன் முடிந்து வீடு திரும்பும் போது வாகனம் மோதி உயிரிழந்தார். ஆழ்ந்த அனுதாபங்கள், அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். உண்மையிலேயே வேதனையான விடயம் என்னென்னா, குழந்தைகள் இந்த நாட்டுக்கு நிறைய பேர் இப்போதைக்கு இந்த டூரிஸ்ட் வீசாவில் நிறைய பேர் குழந்தைகளை கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க. விசிட் வீசாவில் நிறைய பேர் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. அதில் வந்து யங்கஸ்ட் ஆனவங்களும் இருக்கிறாங்க, அதே மாதிரி நடுநிலைமையானவங்களும் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அன்பார்ந்த உறவுகளை, இப்போதைய சூழலில் இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும். இந்த நாடுகளை பொறுத்தவரையில், அரபு நாடுகளை பொறுத்தவரையில் நம்ம நாடு மாதிரி இஷ்டத்துக்கு நம்ம நாட்டிலே எத்தனையோ விபத்துக்களை நம்ம பார்க்குறோம். இந்தியாவாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், கடையில் போய் ஒரு பொருளை வாங்கிட்டு குழந்தை அடுத்த செகண்ட் இந்த பக்கம் திரும்பும்போது வாகனம் வந்து அடிக்கிறது, அல்லது ரோடை பார்க்காம உடனே க்ரோஸ் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இதில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விடயம், நம்ம நாட்டில் ஒரு விபத்து நடந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ ஒரு குழந்தையோ இல்லை யாராவது ஒருத்தாலோ, பெரிய ஆளோ பெண்ணோ ஆணோ ஒரு விபத்து நடந்துச்சு, அந்த ஆட்டோவை நிறுத்துப்பா, அந்த வண்டியை நிறுத்துப்பா, இந்த இதை நிறுத்துப்பான்னு சொல்லி, இந்த பைக்கை நிறுத்துப்பான்னு சொல்லி ஏதாவது ஒன்றில் தூக்கி போட்டுட்டு உடனே அடுத்த செகண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுவோம் இல்லையா? அடுத்த செகண்ட் எந்த போலீஸ் வரணும், ஆம்புலன்ஸ் வரணும், அதெல்லாம் எந்த ஒரு உடனே அடுத்த செகண்ட் நாம் எடுத்தாச்சு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயாச்சு. ஏதோ ஒரு வழியில் சில நேரங்களில் நல்ல நேரத்துக்கு கொண்டு வந்ததால் காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்ற பல இன்சிடென்ட் கேஸ்களை பலரும் லைஃப்பில் சந்திச்சிருப்போம். ஆனால் இந்த அரபு நாட்டை பொறுத்த வரையில் இப்போ ரீசெண்டாக கூட எங்களுடைய இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரி உயிரிழந்தாங்க. அவங்களுடைய சடலத்தை அனுப்புறதுக்கும் ரொம்ப ஒரு ரிஸ்க்காக இருந்துச்சு. கடைசியில் ஸ்பான்சர் வந்து சைன் வைக்கல, அது இதுன்னு நடு ரோட்டில் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அனுப்பினேன்னு நினைக்கிறேன், வீடியோவும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நடு ரோட்டில் அந்த சகோதரி உடல் வந்து அவங்களுடைய அந்த உடல் அசையுது, இழுக்குது, மூச்சு திணறுது. ஆனால் அந்த நிலைமையிலையும் அப்படியே தான் வச்சுருந்தாங்க. ஏன் அவங்களுடைய அந்த இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம் என்ன, யாராவது விபத்துக்குள்ளாகினாலோ அடிபட்டாலோ யாருமே காப்பாற்ற போகக்கூடாது. அவங்களுடைய அதிகாரிகள், இந்த நாட்டுடைய அதிகாரிகள், ஆம்புலன்ஸ் வந்து அதுக்கப்புறமா அவங்க தான் டீல் பண்ணணும். அவங்க தான் அவங்களுடைய அந்த விபத்துக்கு சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸையும் செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த வீடியோ சென்டர்ஸில் இருந்து அழிஞ்சிருச்சு. இல்லைன்னா நான் உங்களுக்கு அதை காட்டியிருக்கேன். இல்லை, இந்த இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். சால்மியாவில் நடந்த விபத்து, அந்த சகோதரியோட உடம்பு வந்து அசையுது, அப்படியே உருண்டு பிறல்றாங்க நடு ரோட்டில். ஏன் என்ன நடந்துச்சு, ரோடு க்ராஸ் பண்ணும்போது அடிபட்டாங்க. இந்த சகோதரி பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே அதே நிலைமை தான் இந்த நாட்டை பொறுத்த வரையில். ஆம்புலன்ஸ் வந்து அதிகாரிகள் வந்து அது ஸ்பாஞ்ச் வச்சு அது செஞ்சு இது செஞ்சு அதை செக் பண்ணி இதை செக் பண்ணி பல தரப்பட்ட வேலைகள் பார்த்த பிறகு தான் அவங்க ஏற்றிக்கிட்டு போவாங்க. இசிஜி எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து பிளட் செக் பண்ணி நிறைய வேலை பார்ப்பாங்க. அப்போ ஆனால் அதுக்கடையில் நிறைய தடவை பல உயிர்கள் போயிருக்குது. ஏன் அவங்களுடைய அந்த சட்டத்திட்டங்களை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நாடாக இருந்தால் உயிர்களை உடனே எட்ரா ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி, ஆட்டோ வர்றா, அதர்றா, இதர்றா, பைக்கர்றான்னு ஏதாவது ஒன்றில் நம்ம ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருப்போம். இதை பற்றியும் யோசிக்க மாட்டோம். ஆனால் இங்கே அந்த நிலைமை இல்லை. அதனால் தயவு செய்து பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருக்குமே
அவேர்னஸ் பண்ணுங்கள். ரோடுகளை க்ரோஸ் பண்ணுற விடயங்களை பற்றி உங்களுடைய குழந்தைகளுக்கு முக்கியமாக சொல்லிக் கொடுங்க. நிறைய பேர் டூரிஸ்ட் விசாவில் இங்கே வந்திருப்பீங்க, விசிட் விசாவில் வந்திருப்பீங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. கடைகளுக்கு போவாங்க, வெளியில் ரோடுக்கு போவாங்க, ஹைவேக்கள் இருக்குது, அதே மாதிரி சின்ன ரோடுகள் இருக்குது. இந்த நாட்டை பொறுத்தவரையில் சின்ன சின்ன பசங்க வண்டிகளை, ஸ்கூட்டிகளை, அந்த பகிகளை வேகமாக ஓட்டிகிட்டு வருவாங்க. எதையுமே நம்மளால் வியூகிக்க முடியாது. அதனால் எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். முடிந்த வரைக்கும் அவேர்னஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.